ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு பேரே இல்லை. அந்த மரத்தை போய் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே அங்கே வந்து ஒரு டேம் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. வாங்க அந்த டேமு அந்த மரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குதிரையில் போகிறோம், சிகப்பு குதிரையில் போகலாமா? ஹாய், இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆசியும் தான் போகிறோம். கீழே பார்த்திபனூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வழியாக ஒரு கிராமத்தின் வழியாக போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கருவக்காடு மரங்கள், முள்ளு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரங்கள் தான் இருக்குது. வாங்க அப்படியே போகலாமாத்தா? ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 5:30 மணி ஆகுது. சூரியன் மறைய போகுது. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக கருவ மரங்கள் அதிகமாக இருக்கும். இந்த சைடு இருக்கிறது பார்த்திபனூர் கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திபனூர் மதகு அணை, அதாவது அது ஒரு அணைக்கட்டு டேமு. ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து அங்கே போய் பார்க்குறது, அங்கே தான் போகிறோம். பாருங்கள், இங்கே போகிற வழியில் ஒரு அழகான ஒரு சர்ச் கோயில் ஒன்று இருக்குது. அண்ணே நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர் பேர் என்னண்ணே? சூசையப்பர் பட்டி. சூசையப்பர் பட்டி. ஓகே, நீங்க என்னென்ன ஃபேமஸ்? விவசாயம் பாக்குறேன். விவசாயம் பாக்குறியா? மற்ற இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க பொம்பளைங்க, அந்த மாதிரி விவசாயம். சரிண்ணா, ஓகேண்ணா. 10 வீடு இருக்குமா? இல்ல 40 வீடு இருக்கு. 40 வீடு இருக்கு. சரிண்ணா, நல்லதுண்ணே. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே. சரிண்ணா, சரிண்ணா, நல்லதுண்ணே. நல்ல அழகான கோயிலா இருக்கே. இவங்க நம்ம வீட்டுக்காரங்க. அப்படியா? சரி சரி சரி, நல்ல ஒரு பெரிய கோயில், சூப்பரா இருக்கு. ஓகேண்ணே, நல்லதுண்ணே. ஓகே, இது பாருங்க, இதுதான் வந்து சூசையப்பர் பட்டி கோயில். பார்த்தீங்களா சர்ச்சு கோயில் எப்படி இருக்குன்னு? இது வந்து ஒரு சின்ன கிராமம் மக்களே. பாருங்க, அவ்வளோதான், ஒரு தெரு. இதுதான் வந்து கிராமம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் வந்து நிறையா இருக்குது நம்ம ஊரை சுற்றி. சர்ச்சு கோயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து ஊரில் உள்ள எல்லாமே பைக்கிலே பயணம் பண்ணுறோம். ஆமாம், இது பைக் இல்லை, இது சிகப்பு குதிரை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா அது வந்து சிவகங்கை மாவட்டம். இது வந்து ஒரு புதுமையான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்தின்குள்ளே பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறது இதான் நமக்கு ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பாலம். அதாவது மேலே வந்து ரயில்வே போகுது, கீழே வந்து பாலம் போட்டிருக்காங்க. இது மேலே எதுக்காக இது போட்டிருக்காங்கன்னு தெரியல. மழை பெஞ்சா தண்ணி உள்ளக்க வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா? ஆனால் மழை பெஞ்சு உள்ளக்க தண்ணி வந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கும். இந்த பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ட்ரெயின் போகுது, கீழே வந்து பாலம். இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கும். நாங்களாம் வரும்போது தண்ணியில் அப்படியே ஜல்லுன்னு போவோம். இந்த கேப் வழியாக தண்ணி உள்ளக்க போயிடும். ஆனால் இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தான் தெரியல. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மரத்தை வச்சு பராமரிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இயற்கையாக இருக்குது. தம்பி நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? ஏனாதிக்கோட்டையா? சரி சரி சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், இது என்ன மரம்? தேக்கு மரமா? ஓ, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரம். தேக்கு மரம் வந்து கவர்மெண்ட் வந்து வளர்க்குறாங்க. இது வந்து கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு இடம் இது. அங்கே வந்து தூரம் ஒரு மயில் நிற்கிது, நம்மளை பார்த்தோன்னே ஓடிடுச்சு. அழகாக இருக்குங்க, அமைதியான ஒரு இடமா இருக்குது, சூப்பராக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்த தான் நான் கூட விரும்புகிறேன். நல்லா இருக்குது, இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா வீடியோ செய்யலாம், நிறையா அமைதியாக இருக்குல்ல, அதனால். ஓகே, வாங்க அப்படியே நம்ம அடுத்த அணைக்கட்டுக்கு போவோம். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்திபனூர் மதகு அணை. சூப்பராக இருக்குது பாருங்கள், சீன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? இங்கே வந்து சின்ன வயசில் நாங்கள் தண்ணி நிறையா வரும்போது நல்லா குளிக்க வருவோம். வேடிக்கை பார்க்க வர்றது. பொதுவாக வந்து ஸ்கூல் லீவில் வந்து எல்லாரும் வந்து சுற்றுலா இங்கே போவாங்க, ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க இல்லையா, நாங்கள் வந்து இங்கே தான் வருவோம். ஓகே, வாங்க கிட்டக்கு போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல அழகான ஒரு இடமா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்க்கு, பீச்சு எல்லாமே இந்த இடம் தான். ஓகே, இதான் வந்து பார்த்திபனூர் அணைக்கட்டு. மேலே போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து சில சமயம் வந்து மீன் கூட பிடிப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் இங்கே ரெகுலராக வருவீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் ஊர் மக்களுக்கு இதுதான் வந்து சுற்றுலா இடம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? நான் பாருங்க, இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இடம். எல்லா மக்களுக்குமே வந்து அதிகமாக ஃபோட்டோ ஷூட்லாம் கூட இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே வாங்க நின்று பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபனூர் அணைக்கட்டு மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்கா, நல்லா பெருசாக இருக்குது. இதுவே 1 கிலோமீட்டர் இருக்கும் போல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செடியாக முளைச்சிருக்கா. இது வந்து தான் வைகை ஆறு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செடி எடுத்துட்டோம்னா தண்ணி எல்லாம் போகிற இடம் தான் இது. அவ்வளோ செடி முளைச்சிருக்கு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா டேங்க் கீழே
தண்ணி இருக்கு பாருங்க. இதுல வந்து இப்பவும் கூட மக்கள் வந்து குளிக்கிறாங்க. நாங்க சின்ன வயசுல அப்படியே இறங்கி கீழே கூட நடந்து போவோம். தண்ணி இருக்கும்போது இப்பவும் கூட இதுல கூட குளிக்கலாம். சூப்பரா இருக்க இடம். லொகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய அந்த பள்ளி நண்பர்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஸ்கூல்ல வந்து 10வது வரைக்கும் படிச்ச நண்பர்கள், அவங்க கூட வந்து நம்ம ரிலாக்ஸா பேசுறதுக்கு அப்படின்னா அது இந்த இடம் தான். இங்க வந்து நின்று பேசும்போது சூப்பரா இருக்கும். அழகா கிளி சத்தம் அதிகமாக இருக்கும். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கு. எல்லாம் விவசாயம் தான். ஃபுல்லாக மக்களுக்கு அதிகபட்சமாக வந்து விவசாயம் தான் பார்க்குறாங்க. வாங்க இப்போ அடுத்து வந்து இன்னொரு அப்படியே போகிற வழியில் நிறைய கிராமங்கள் இருக்கு. அங்கே போய் பார்ப்போம். இந்த அணைக்கட்டில் இந்த வியூ இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படியே இந்த வீடியோ வந்து நீங்கள் டிவியில் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்க இது ஒரு நல்ல இடம். நம்ம அணைக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான இடம். இங்கேருந்து நாங்கள் நடந்து அப்படியே அது வரைக்கும் போவோம். அதே போல் இங்கே கீழே இறங்கி போய் அப்படியே குளிப்போம். அந்த சைடு கீழே இறங்கி என்ன இதில் நடந்து போகிறது கால்லாம் நடுங்கும். நான் நடந்து போகிறேன் பாருங்கள். ரொம்ப ஒரு சின்ன இடம் தான், ஒரு ஆள் தான் நடக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறோம் பார்த்துங்க. அம்மாடி அப்படியே இங்கே நடந்து போகும்போது அப்படியே தலையெல்லாம் சுற்றுது மக்களே. நடக்க முடியல. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்ப வந்துடும். அப்படியே தலை சுற்றுது. அந்த சின்ன இடத்துல போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரெல்லாம் இங்கே நடந்து போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மயில் ஓடுது பாருங்க. கேமரா பார்த்தோன்னே பயந்து ஓடுது. என்னடா என்னமோ துப்பாக்கி மாதிரி வச்சிருக்காங்களே அப்படின்னு. நல்லா தோகை விரிச்சு ஆடினா சூப்பராக இருக்கும். ஆஹா, இந்த பனை மரத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? நல்லா அழகான ஒரு லொக்கேஷனில். இன்னும் நம்ம அந்த போகிற கிராமங்கள் எல்லாமே இன்னும் சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து எங்களுக்கு பொழுதுபோக்கு உண்டான ஒரு இடம் சின்ன வயசில். வாங்க இந்த மரத்தை நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஆலமரம். நாங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாரும் சுற்றி வட்டியில சார்? ஆமாம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பேருலா பெருமரத்துக்கு போகிறேன். ஓகே சார். அந்த மரத்துக்கு பேர் என்ன? இந்த மரம் சார்? பேருலா பெருமரம். தெரியலையே சார். அதான் அதுக்கு பேர் இல்லை. நாங்கள் சும்மா அணைக்கிட்ட பார்க்க வந்தோம். சரி சரி. இது வந்து ஒரு பெரிய ஆலமரமாக இருக்கா. இங்கே வந்து நாங்கள் சின்ன வயசில் நல்லா விளையாட வருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் அந்த வேர் இருக்குது பாருங்கள். இதை பிடிச்சி அப்படியே ஆடி விளாட்றது. மரத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். இப்போ வந்து தண்ணி இல்லை. நான் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். அந்த சமயம் வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அப்போ சின்ன வயசில் என்ன செய்யறது, இந்த வேரை பிடிச்சி இங்கே தண்ணி இருக்கும் அப்படியே பாயிறது. இந்த மாதிரி இப்படியே பாய்வோம். இந்த உளுந்துராம. ஓகே ரெடி. கொஞ்சம் மேலே பிடிச்சிக்க. சரி அப்படியே பிடிச்சிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோங்க. ரெடி. அப்போ இங்கே தண்ணி நிறையா இருக்கும். அப்போ என்ன செய்வோம்னா இங்கேருந்து அப்படியே குதிப்போம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. சினிமா நிறையா எடுத்திருக்காங்க. பரதேசின்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, பாலா சார். அந்த படம்லாம் கூட இந்த ஏரியாவில் எடுத்திருக்காங்க நிறையா. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பெரும் மரம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையில இது வந்து ரொம்ப பெரிய மரமாக இருந்தது. இப்போ பார்க்குறோம் ரொம்ப குட்டி மரமாக இருக்குது. வாங்க காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. முன்னாடி வந்து நாங்கள் சின்ன வயசில் வரும்போது இந்த கோயில் இல்லை. அப்போ மரம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு கிணறு பாருங்க. உங்களுக்கு கிணறு தண்ணிலாம் இருக்குது. இந்த மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்துக்கு வந்து பேரே கிடையாதுங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரில்லா பெருமரம் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாருங்களேன். சுத்தம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப குப்பை அதிகமாக இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து இப்படி இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பெரிய கை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக. நான் போய் நின்று காமிக்கிறேன் பாருங்கள். நான் பாருங்கள் ஆசிம் போய் நின்று பார்க்குறாப்புல. அவர் கரெக்டாக அவர் ஹைட்டுக்கு இருக்குது மரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஏற முடியுமாத்தா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மரம். பாருங்கள் இந்த மரத்துக்கு பேரே கிடையாது. பேரெல்லாம் பெருமரம். சின்ன வயசில் இதில் மேலே ஏறி நாங்கள் அப்படியே விளையாடுவோம். இதோட முக்கியமாக என்ன தெரியுமா, நாங்கள் எங்களுடைய பேர்லாம் எழுதி வைப்போம். இந்த பாருங்கள் எல்லாம் இனிஷியல் எழுதியிருக்காங்க பாருங்கள். PK. இந்த இது வந்து PK எழுதியிருக்காங்க. சின்னதாக எழுதியிருக்காங்க. அது அப்படியே பெருசாகிடுச்சு. நிறைய பட்டு போச்சுங்க மரம். இதில் தான் வந்து பரதேசின்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. நான் அந்த சீன் கூட உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இந்த மரத்தில் தான் அந்த ஷூட்டிங் நடந்திருக்கும் ஃபுல்லாக. பரதேசி அப்படிங்கிற அந்த மூவி. இதான் இந்த மரம் தாங்க பட்டு போய் உடஞ்சி போச்சு. இல்லைன்னா இது வரைக்கும் இருக்கும் பெருசாக. எதனால் இப்படி ஆச்சு, தண்ணி இல்லாமல் இப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பாருங்கள் இது வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சைடு பாதி, இந்த சைடு வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஸோ இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமே நினச்சி தான் நான் உண்மையிலேயே ஆவலாக வந்தேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஆனால் இப்படி இந்த மரம் இப்படி போனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு மரம், பாதி மரம் தான் இருக்குது இப்போது. ஆனால் நல்ல ஒரு பலமான ஒரு மரமாக இருக்குங்க. பாறை மாதிரி இருக்குங்க இந்த மரம். அடர்ந்த ஒரு மரமாக இருக்குது. இப்போதைக்கு மிஞ்சி இருக்கிறது இதுதான். அந்த சைடு இன்னும் நல்லா இருக்கும். நல்லா ஏறி சின்ன வயசில் விளாடுவோம். இப்போ இந்த மாதிரி இல்லை.
பெரிய வருத்தமாக இருக்குது. சின்ன வயசு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இருந்தது. நல்ல மழை பெய்யும். அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி வந்து அணைக்கட்டு தண்ணி, அதில் அவ்வளோ தண்ணி வரும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமும் பட்டு போச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் கூட பட்டு போச்சு. மரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் வச்சுருக்காங்க. இந்த கோயில் கூட அந்த இதில் காமிச்சிருப்பாங்க பரதேசி படத்தில். ஸோ அழகாக வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இடம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே வந்து ஒரு சினிமா எடுக்கிற இடம் தான். அவ்வளோ அருமையாக இருக்கும். மணி ஓசை, நிறைய மணி கட்டியிருக்காங்க. அதான் நீ அடிச்ச மட்டும் நல்லா சத்தம் கேட்குது காடி. ஓகே, அதுதான் புதுசாக இருக்குது. மற்றதெல்லாம் மலையில் நனைஞ்சு கொஞ்சம் இத்து போச்சு போல். பெரிய மணியாக இருக்குது. இந்த மாதிரி கிராமங்களை சுற்றி பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிட்டி பிடிச்சிருக்கா, அல்லது வந்து வெளியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம சேனலில் இப்படி நம்ம கிராமங்களை சுற்றி காமிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேரில்லா பெருமரம் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட். முன்னாடி சின்ன வயசில், அதாவது ஃபோன்லாம் வந்த பின்னாடி, கேமரா வந்த பின்னாடி, அப்போல்லாம் வந்து ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி சின்ன கேமரா இருக்குன்னா டிஜிட்டல் கேமரா, அதை வச்சுட்டு இந்த சைடு வந்து ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க அப்படி முன்னாடி நிறைய எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் காணோம். அப்போ சோஷியல் மீடியாலாம் இல்லைன்னா அப்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நினைவான ஒரு மரம். ஸோ நிறையா மக்கள் வந்து இந்த மரத்துக்கு வந்து சின்ன வயசில் வந்திருப்பீங்க. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.